நல்லா இருந்துச்சு ப்ரோ. விச் கிராஃப்ட் தான் ஃபுல்லாக. ஸோ யூஷுவல் பேய் படம் மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது பயமாக இருந்தது. எங்கெங்கேயோ எல்லாருக்கும் எதோ நடக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து த்ரில்லர் தான். நல்லா இருந்துச்சு படம். இல்லை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி புதுசாக இருந்தது, அதனால தான் பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக பேய் படம்னு நினச்சி தான் வந்தேன். அந்த இது பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகே ஒரு நன் பேய் வரும் போல் இருக்குது, அதே தமிழில் கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பட் இது அந்த மாதிரி கிடையாது. விச் கிராஃப்ட்ன்றதுனால அதை பற்றி நம்மளுக்கு பெரிய ஐடியா இல்லைன்றதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. அப்படிலாம் இந்த பர்டிகுலர் ரிலீஜன் பற்றிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆமாம், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல. படத்தில் வந்துட்டு என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. பட் ஆனால் புது கான்செப்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். பயமா? அது நம்ம பிளாக் மேஜிக் பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பயம் தானே இருக்கும். அந்த சாத்தானிக் அந்த பைபிள் எல்லாமே உண்மையாகவே ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் இருக்கிறது தான். அதையே வந்து அவங்க படமாக காட்டும் போது இன்னும் கொஞ்சம் த்ரில்லராக பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆக்சுவலாக நான் படத்தில் ஸ்டார்டிங் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஸ்டார்டிங் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் பிச்சுட்டாங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எப்படின்னா நம்ம ரியல் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ரொம்ப நல்லா இருக்குது படம். மஸ்ட் வாட்ச். எல்லாருமே இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தை கண்டிப்பாக பெருசாக கொண்டு போவாங்க. புரியல, என்ன சொல்கிறீங்க? அது வந்துட்டு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. உண்மையாகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஃப்ஜேவும் நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த விச் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பிச்சுட்டாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது மோர் தென் ஹாரர் ஃபிலிம், ஒரு சூப்பர் நேச்சுரல் சூப்பர் ஃபிக்ஷன் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. அண்ட் எங்கேஜிங்காக இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு குட்டி படம் தான், பட் நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு இந்த சினிமோட்டோகிராஃபி டோன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. சினிமோட்டோகிராஃபி அண்ட் அந்த டோன், லைக் கலர் டோன் அண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபார் சின்ன டீம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் அண்ட் தேங்க்யூ. சாரி, மியூசிக் நல்லா இருந்துச்சு. லைக் எப்படின்னா அது மேக்கிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு குட்டி லைக் ஒரு சின்ன கிராமத்தில் எடுத்த மூவி தான். பட் இந்த மாதிரி கிராமத்தில் இப்படிலாம் நடக்குதுன்றது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. லைக் குட்டி குட்டி கிராமங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம், ரூரல் ஏரியாஸ்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் அங்கே இந்த மாதிரிலாம் நடக்குது, இங்கே நம்ம சிட்டியில் இருந்துட்டு அங்கே இந்த மாதிரிலாம் நடக்குன்ற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. படம் எங்கேஜிங்காக இருக்கு. எங்கேயுமே இங்கே போர் அடிக்குது, இங்கே இது இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே வந்து என்ன நடக்க போகுதுன்னா அண்ட் வெயிட்டிங் ஃபார் சாப்டர் 2. சாப்டர் 1 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 2க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். படத்தில் என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம லைக் ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறதுனா, கடவுள் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது சில பேர் அது மூட நம்பிக்கையாக பார்க்கலாம், சில பேர் அது நிஜமாலே ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது இந்த வேர்ல்டுன்னு பார்க்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் செகண்ட் சாப்டர் பார்த்து தான் ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். சாரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹீரோ செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் சாந்தினி அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குது. இப்போ இருக்க பசங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு த்ரில்லாக பார்க்கணும் தான் நினைப்பாங்க. அதனால் நல்லா இருக்குது, நல்லா த்ரில்லிங்காக, ஒரு சீனுமே த்ரில்லிங்காக இருக்குது. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் அந்த அளவுக்கு த்ரில்லிங் இருக்குது. நல்லா இருக்குது. புரியல. பயமாக தான் இருக்குது. இன்னும் நல்லா இருக்குது, பார்க்கலாம். புரியல படத்துலிங்களா? அதான் மதம் எதுவும் இல்லைன்ற மாதிரி காட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் கிறிஸ்டின் மதம், இந்து மதத்தை எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க, இருக்குன்ற மாதிரி காட்டிட்டு ஒரு ஹாரர் மூவி பார்த்துருக்கோம். நல்லா இருந்தது சார். டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரி இல்லை இது, ரொம்ப நல்லா இருந்தது. எஃப்ஜேவோடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது.
மேடம் இந்த ஹீரோயினையும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. மியூசிக் வெரி குட். ஆ கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹாரர் மூவி ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு. படம் நல்லா இருக்குங்க. எக்ஸலண்ட் மூவி அண்ட் இட்ஸ் வெரி த்ரில்லிங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் டைரக்டர் ஆல்சோ குட். ஆல் யங்ஸ்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். தேங்க்யூ. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு த்ரில்லிங் ஆச்சு. ரொம்ப ஹாரர் படம். ஒவ்வொரு சீனும் வேறு மாதிரி இருந்துச்சு. இன்னும் பிரேக் அப்புறம் இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. நாங்களே எதிர்பார்க்கல, அந்த அளவு இருக்குது. ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐயோ ரொம்ப பயந்துட்டாங்க. இன்னும் எல்லாமே சூப்பராக இருந்தது. எஃப்ஜே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் அதில். ரொம்ப எஃபெக்ட் போட்டு பார்க்கலாம். 2 டைம் பார்த்தாக்க அந்த த்ரில்லிங் இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து தமிழில் ஒரு ஹாரர் மூவி ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் ஆல்சோ மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு மியூசிக் எல்லாம். அந்த கரெக்டான எஃபெக்ட்ஸ் போட்டு ஓவரால் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு சீன் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இந்த வீட்டில் எல்லாமே மூவ் ஆகி பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகி அந்த சவுண்ட் எஃபெக்டோட அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ஆமாம் டெஃபினெட்லி அது ரொம்ப லேகே இல்லாமல் அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா, எந்த சீன் எங்கே வரணும் அது கரெக்டாக அந்த மியூசிக்கோட அது கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ போத் ஹீரோயின் அண்ட் ஹீரோ 2 பேரும் நல்லா மூவி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டெஃபினெட்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதான் சொன்ன மாதிரி மியூசிக் ஹாரருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ட்ரை இது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது புது டீம்னால அந்த மாதிரி தெரியல. போத் எஃப்ஜே ஐரா 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வர்த்து. இது மாதிரி நம்ம எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி படம்லாம் மேலே வரும். ஸோ நல்லா டெஃபினட்டாக வந்து இது என்னோட பாப்பா இவளை இந்த മൂവിയിൽ നടിച്ചിരിക്ക്. അവളുടെ ഫസ്റ്റ് മൂവി தானே தமிழ் மூவி. ഒരുപാട് എന്താ പറയുക எல்லாருமே ட்ரீம். இதில் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மூவி எல்லாருடையும் ரொம்ப ட்ரீம் தானே இந்த மூவி. அவ்வளோ நல்லா இருக்கு, பயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இது பாப்பாவோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி. அவட ஆக்சுவலி மலையாளி, தனிஷ்கா பேர். அப்போது ஹீரோயிൻ്റെ சிஸ்டராக நடிச்சிருக்கு. எல்லோரும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் டெபிட் மூவி.